இன்றைக்கி நாம் ரொம்ப மனமாக ருசியாக நெத்திலி கருவாடு சேர்த்து கருவாட்டு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். இன்றைக்கி இதுக்காக நான் சின்ன வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 400 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி நல்லா பழமாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு தக்காளியாக எடுத்திருக்கேன். இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து நான் தண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த புளியை வந்து உடச்சி விட்டுக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக ஊறும். இப்போ அது ஒரு ஓரமாக ஊறட்டும். நான் இன்றைக்கி குழம்பு பண்ணுறதுக்காக ஒரு 50 கிராம் வந்து நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்ல வெதுவெதுப்பாக வெந்நி வச்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்நி வந்து ரொம்ப லேசாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் நகசூடாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவாடை உள்ளே சேர்த்துக்கிடலாம். ஒரு தடவை கலந்து விட்டுக்கிடலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இந்த வெந்நியோட சூட்லேயே கருவாடோட மண்டை வந்து தன்னால் தனியாக கலண்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துக்கிடலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன், நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். இது பொரிஞ்சதுக்கப்புறமா நான் எடுத்த வெங்காயத்தை தொளி உரித்து நல்லா ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் வசங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் சொல்லுவாங்கள்ல, அந்தளவுக்கு வர்ற வரைக்கும் நான் வசக்கிக்கிறேன். நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு நல்லா வசக்குனதுக்கு அப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை நல்லா குட்டியாக வெட்டி உள்ளே சேர்த்துக்கிடலாம். நல்லா வசக்கிக்கிடலாம். தக்காளியோட சாறு வந்து நல்லா இறங்கி வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு வசங்கினதுக்கு அப்புறமா இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கிடலாம். கத்திரிக்காயோட ஒரு முனையை வந்து நான் 4ஆக கீரி உள்ளே சேர்த்துருக்கேன், கொத்து கத்திரிக்காய் மாதிரி. அப்போ தான் உப்பு உரப்புலாம் பிடிக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூடயே கத்திரிக்காயை வந்து நல்லா வசக்கிக்கிடலாம். பாருங்கள், கத்திரிக்காயோட தொளி வந்து மேலே நல்லா வெந்துருச்சுல. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம குழம்பு மசாலா பொடி வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 3 டீஸ்பூன் வீட்டிலே அரைச்ச குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வத்தப்பொடி மல்லிப்பொடி சேர்க்குறீங்கன்னா வத்தப்பொடி 1 ஸ்பூனும் மல்லிப்பொடி 2 ஸ்பூனும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இப்போ இந்த மசாலா தூளானது வெங்காயம் தக்காளி கத்திரிக்காயோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 நிமிஷம் அப்படியே விட்டுக்கிடலாம். அதுக்கப்புறமா நான் வசக்கின வெங்காயம் தக்காளியிலேருந்து ஒரு 3/4 வாசியை தனியாக எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி புளி தண்ணியை உள்ளே சேர்த்து நல்லா கலந்துக்கிடலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு பச்சை வாடை போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளி ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுல குழம்புல. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சோம்ல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கிடலாம். கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கரண்டியோட பேக் சைடு வச்சு கலந்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்கணும், அதுக்கு நடுவில் ஒரு மசாலா அரைச்சிக்கிடலாம். மிக்ஸி ஜாருக்குள்ள 1 சில் தேங்காய், 5-6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், புளியை கரைச்சிட்டு அந்த மீதி சத பகுதி இருக்கும்ல, அதை வந்து இப்போ உள்ளே சேர்த்துக்கிடலாம். இப்போ அதை நல்லா மையாக அரைச்சிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சேர்த்து. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சு சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லை. இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துக்கிடலாம். மிக்ஸி ஜார் அலசிட்டு ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணியை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இதை கொதிக்க வச்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் புளியோட பச்சை வாடை போகணும்ல, அதுக்காக. பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருக்குல்ல. இது இன்னுமே நல்லா கெட்டிப்பட்டு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷத்தில் இன்னும் நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நான் கழுவி வச்சுருக்கிற கருவாடை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். கருவாடு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது அடுப்பில் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட காயும் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட கருவாட்டு குழம்பு வந்து ரொம்ப ருசியாக மணமாக சூப்பராக தயாராகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா சூடாக சோறு போட்டு குழம்புத்தி சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து மறுநாளைக்கும் நீங்கள் சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் நீங்களும் கருவாட்டு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.